அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் விழா நிகழ்ச்சியில் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என கோரி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த பாகல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மேற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தங்களை பேச விடாமல் சட்டமன்ற உறுப்பினர் தடுப்பதாக அங்கிருந்த திமுகவினர் குற்றம் சாட்டியதோடு மோதலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதோடு பரபரப்பும் நிலவியது. இதனால் அதிருப்தியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியில் அரசியல் செய்ய வேண்டாம், இது மாணவர்களை பாதிக்கும் என கூறினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கோருகிறேன் என கூறி தரையில் விழுந்து வணங்கியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.